அவர் வந்து இன்ஸ்டாவில் வர்றாரு. ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்கெடியூலுக்கு வர்றாரு. இன்ஸ்டாவில் வர்றாரு. வந்துட்டு தர்ஷினி உங்ககிட்ட பேசணும். உங்கள பத்தின உங்களுக்கு ஒரு சீன்ஸ் இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை இன்னும் வந்து டெவலப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நான் வந்து அந்த அசோசியேட் டைரக்டர்கிட்ட போய் கேட்குறேன். இந்த மாதிரி நம்பர் கேட்குறாரு. கொடுக்கவா பேசவா அப்படின்னா அவர் சொல்றாரு ரொம்ப நல்ல மனுஷன். அப்படி ஒரு மனுஷனே கிடையாது. நீங்க பயப்படவே வேண்டாம். குடுங்க அப்படின்னு சொல்றாப்புல. அவர் என்னோட நெருங்கிய நல்ல நண்பர். சரி நான் நம்பர் குடுக்குறேன். உடனே வர்றாரு. உடனே கால் பண்றாரு. "சொல்லுங்க சார்" அப்படின்றேன். "எப்படி தெரியும்?" அப்படின்னாரு. "இல்ல சார் இப்ப தானே பேசினேன். உங்கள எனக்கு தெரியும்" அப்படின்ற மாரி போகுது. வந்துட்டு சீன எக்ஸ்பிளைன் பண்றாரு. "இதுக்கு மேல நான் டெவலப் பண்ற மாரி இருக்கு. நீங்க ஏதாவது உங்களோட சைட்லேருந்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க" அப்படின்றாரு. "சரி சார்" அப்படின்றேன். அன்னைக்கு அப்படியே முடிஞ்சது. மறுநாள் கால் பண்றாரு. மறுநாள் கால் பண்ணிட்டு, "என்னம்மா பண்ணிட்டு இருக்க?" அப்போ வாங்க போங்க மேடம் வந்து தேஞ்சி வா போவாகுது. சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப சொல்லுங்க சார்ன்னு அழுத்தி சொல்றேன். அவரோட மரியாதைய வந்து அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு. அவர் இல்ல. அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்படியே கால் பண்ணிட்டு இருக்காரு. "ஏன் ஆஃபீஸ் பக்கம் வாயேன். டீ சாப்பிட்டு போலாம்." "இல்ல சார் எனக்கு டீ சாப்பிடுற பழக்கம் இல்ல." "ஏன் அப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு போலாம் வா." அப்படின்றாரு. இதுக்கும் கமெண்ட் வரும். கூப்பிடுறாரு.